கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். சில வாரங்கள் கழித்து சேனல் வழியாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல என்னுடைய பெரிதான ஜெபத்தினாலும் என்னுடைய ஆதரவினாலும் நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டருடைய வேலை நிறைவு பெற்று நாளை அக்டோபர் 7 மாலை 5:30 மணிக்கு அதனுடைய திறப்பு விழாவை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஊழியர்கள், தெய்வ மனிதர்கள் வருகிறார்கள். தெய்வ பிள்ளைகள் ஆகிய நீங்களும் எங்களோடு கூட கலந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லையெனில் போஸ்டில் வருகிறதான அந்த அட்ரஸை பயன்படுத்தி நீங்கள் நம்முடைய ஷாப்பை விசிட் பண்ணலாம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய கிறிஸ்துவின் சாட்சியான வாழ்க்கைக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த வேலைகள் கடந்த சில வாரங்களாய் தொடர்ந்து நடைபெற்றது. ஆதலால் எல்லா காரியத்திலிருந்தும் விலகி நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் ஆகி நாங்கள் அதை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய மேலான ஜெபத்திற்கு மிக்க நன்றி. கர்த்தர் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று இந்த கால வேளை நான் வாழ்த்துகிறேன். நாளை நடக்கிற அந்த திறப்பு விழாவுக்காக தூரமாக இருக்கிறவர்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஜெபம் எல்லாவற்றிலும் பிரதானமானதாய் இருக்கிறது. ஆதலால் நாம் ஜெபிப்பதனாலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரும் அதன் தடைகளை மாற்றி கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். வருகிற ஊழியர்கள் விசிட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க, தெய்வ சமாதானம் ஆராதனையில் இருக்க தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து ஆதரவு அளிக்கும்படி நான் இந்த கால ஓலை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த ஐக்கியத்திற்காய், இந்த வசதிகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தருடைய சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உங்களுக்கும் அடியனுக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக என்று இந்த கால ஓலை நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த திங்கட்கிழமை கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பல வாரங்களாக தொடர்ந்து இந்த ஆசீர்வாத வார்த்தையை கொடுக்க முடியாததற்காய் வருந்துகிறேன். காரணம் ஒன்றுமல்ல, நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டருடைய வேலைகள். ஸோ புரிந்து கொண்டீர்கள், அதற்காய் ஸ்தோத்திரம். அநேக தொடர்பு கொண்டீர்கள். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் மெசஞ்சரில் நீங்கள் உங்களுடைய அன்பை தெரியப்படுத்தினமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஓலை அழைப்புதலாக ஒரு பதிவிடலாம் என்று சொல்லி இதை செய்தோம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலின்படி இந்த கால ஓலை உங்களை உற்சாகப்படுத்த, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்க சற்று நேரம் தாமதமானது. காரணம் ஒன்றுமில்லை, நல்ல மழை எங்கள் பகுதியில். நெக்ஸ்ட் கரண்ட் இல்லை, 9 மணிக்கு தான் எங்களுக்கு கரண்ட் வந்தது. காலையில் 4 மணிக்கு போன கரண்ட். ஸோ இப்போ தான் எங்களுக்கு வந்தபடினாலே அதை செய்ய முடியாமல் போனது. இப்பொழுது நான் ஆலயத்தில் இருக்கிறேன். ஆலயத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். நாம் எல்லாரும் சிறு பிராயத்திலிருந்து நாம் அறிந்த வார்த்தைகள். கிறிஸ்தவ வட்டாரங்களில் சங்கீதம் அறியாத கிறிஸ்தவர் இருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு ஏவினபடினால் இந்த கால போல அந்த வார்த்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, சங்கீதக்காரனாய் தாவீது தன் வாழ்க்கையின் அனுபவத்தை தேவனுக்கும் தனி மனிதனுக்கும் இருந்ததான உறவு எப்படிப்பட்டது என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தையாகும். ஏனெனில் சங்கீதக்காரனாய் தாவீது ராஜாவாகவும் சங்கீதக்காரனாகவும் அவன் அடையாளம் காணப்படுவதற்கு முன்பு அவன் ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருந்தான். அவனுக்கு சொந்தமல்லாதது, கூலிக்கு வேலை செய்கிறவனைப் போல தன் தகப்பனுக்கு வேலை செய்து கொண்டிருந்தான். அதை அவரே பின்பு ஸ்தானத்தில் அமர்ந்த பின்பு, தேவனால் உயர்த்தப்பட்ட பின்பு, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவனை அமர பண்ணுகிறார் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஸ்தானம் மாறின பின்பு தான்
எங்கிருந்து வந்தேன் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது மறக்கப்படாத சத்தியம், நம் மனதில் இருக்க வேண்டியதும் ஆகும். ஆதலால் இதை அவர் சொல்லுகிறார். நான் என் தகப்பனுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விசை கூலியால் தன் மந்தைக்கு ஆபத்து வரும்போது ஓடி போகிறான் என்று சொல்லி நாம் எசேக்கியேலிலே, எரேமியாவிலே, நாம் தீர்க்க தரிசன புத்தகங்களிலே நாம் வாசிக்க முடியும். ஆனால் இந்த மனிதன் தெய்வ பயம் நிறைந்தவன் ஆனபடினாலே அவன் என்ன பண்ணுகிறான், தன் மந்தைக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் அவன் கருத்துள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவில் பிரியமான தெய்வ ஜனமே, நாம் சூழ்நிலை ஏதுவானாலும், நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். நாம் செய்கிற காரியங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அதை மறந்துடாதீங்க. ஒருவேளை இன்று அந்த நன்மையை உங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு மறைவாய் தான் இருக்கிறது. உங்கள் கண்கள் தான் அதை காணவில்லை. ஆனால் தெய்வம் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கான ஒரு ஸ்தலம் தெய்வனால் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது நீங்கள் எண்ணி முடியாததும் உங்கள் சிந்தைக்கு எட்டாததுமான மகிமையான காரியமாய் காணப்படும். தாவீதினுடைய வாழ்க்கை அதுதான். எதிர்பார்த்து அவன் இவைகளை செய்யவில்லை. எதர்ச்சியாய் சூழ்நிலை, சத்துருக்கள், விரோதிகள், தன் மந்தைக்கு விரோதமாய் பகைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தபோது அவன் அதற்கு பயந்து போகாமல் அந்த கரடியும் சிங்கத்தையும் எதிர்த்து நிற்கிற மனிதனாய் இருந்தான். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி. போராட்டத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். மனிதனோடு அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார கிரியைகளோடு நமக்கு தடைகளை ஏற்படுத்துகிற, பிரச்சனைகளை கொண்டு வருகிற, அது மனிதர்கள் மூலியமாய் வந்தாலும் அது மனிதனால் அல்ல, அவர்களுக்கு பின் மறைந்து செயல்படுகிற துர்க்கிரியைகளோடு, இப்பிரபஞ்சத்தின் கிரியைகளோடு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பலத்தினால் அல்ல, இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது அவைகள் நடுங்கும். அதனால் தான் தாவீது தெளிவுபடுத்துகிறான் நம்மை, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. நான் வீழ்ச்சி அடைவதில்லை, நான் மடிந்து போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலைகுனிந்து போவதில்லை. ஏன்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், என்னை நடத்துகிறார். எப்படி நான் என் மந்தையை நடத்தினோ, எப்படி என் மந்தையை நான் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தனோ, எப்படி என் மந்தையை நான் உபசரித்தனோ, எப்படி என் மந்தைக்கு நல்ல தண்ணீரை கொடுத்தனோ, நல்ல போஷாக் கொடுத்தனோ, எங்கே நல்லது கிடைக்கும் என்று அலைந்து தெரிந்து நான் அவைகளை நடத்தினோ, அதே போல கர்த்தர் என் மெய்ப்பர், அவர் என் ஆத்மாவை நடத்துகிறவர், என்னை நடத்துகிறவர் ஆனபடி நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லுகிறான். கேட்கிறதான தேவ பிள்ளைய, கால ஓலை கர்த்தர் உங்களை தான் தைரியப்படுத்துகிறார். பல வேளை சூழ்நிலை, நாளை ஓப்பனிங், இன்று பல வேளைகள் உண்டு. ஆனாலும் ஏதாகிலும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கலாம் என்று அழைத்துக்குள் வரும்போது இந்த வார்த்தை கேட்டு திறந்ததிலிருந்து எனக்குள் ரிங்காரம் இடம் ஆரம்பித்தது. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் பயந்து இருக்கலாம். பயப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த கால ஓலை உங்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், அன்பு சகோதரனே, இந்த கால ஓலை நீங்கள் பயந்தது போல, நீங்கள் பயப்படுகிறது போல, நீங்கள் பார்த்தது போல், நீங்கள் கேட்டது போல் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து இது இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி இருப்பார்களானா, இந்த கால ஓலை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. நீங்கள் நினைப்பது போல அல்ல, நீங்கள் சிந்தித்தது போல அல்ல, கடந்த ராத்திரி எல்லாம் நீங்கள் குழம்பினது போல அல்ல. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்து உங்களை நடத்துகிற தெய்வம் என்பதை அவர் அடையாளப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார், நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. அடுத்த 2வது வார்த்தை சொல்லுகிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சமாதானத்தோடு இந்த மாலை ஓலை கர்த்தர் உங்கள் வீடு திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். தைரியமாய் போங்க, கலங்காதீங்க. வார்த்தை கன்ஃபஸ் பண்ணிட்டே போங்க. நிற்கிற இடத்துல இந்த வார்த்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க.
நீங்க எவ்வளவு அதை கன்ஃபஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பு உங்கள் தலையை நிமிர்த்தி நிற்க வைத்து உங்களை வெட்கப்படுத்த நினைத்தவனை கர்த்தர் அவ்விடத்திலே வெட்கப்படுத்தி அனுப்புவார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ ஜனமே, இந்த கால ஓலை பெரியோராகட்டும் சிறியோராகட்டும் குடும்பஸ்தர்கள் ஆகட்டும் வாலிபர்கள் ஆகட்டும் பிள்ளைகள் ஆகட்டும் யாரானாலும் இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறபடினா நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. நீங்கள் இந்த நாளில் கர்த்தருடைய நாள் வரை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை நடத்துவார். எப்படி தாவீது தன் மந்தையை நடத்தினானோ அப்படியே கர்த்தர் தாவீதை நடத்தினார், அவன் குடும்பத்தை நடத்தினார், அவன் ராஜ்யத்தை நடத்தினார். அப்படி இந்த கால ஓலை உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அனுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய நாள் வரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வியாபாரத்திலும் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்கள் படிப்பு காரியங்களிலோ கர்த்தர் தாவீதை நடத்தினது போல உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். தைரியமாய் இருங்க. இந்த வாரத்தின் முதல் நாள் ஆனாலும் நேரம் கடந்து போனாலும் தைரியமாய் நான் உங்களுக்காக இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை அல்ல. நிச்சயம் இந்த வார்த்தையை கர்த்தர் எதற்கு அனுப்பினாரோ அது உங்களிலே அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம். தைரியமா என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் காரியங்களை மாற்றி முடிக்க எல்லா சமாதானத்துக்கும் காரணராகிய எங்கள் பிதாவே, இந்த கால ஓலை நாங்கள் உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இதை கேட்கிற, இப்பொழுது என்னோடு ஜெபிக்கிற, இதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, இது எனக்கான வார்த்தை என்று ஏற்று நடக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் இந்த கால ஓலை இவருடைய மெய்ப்பர் என்பதை இவர்கள் போகிற இடத்துல இவர்கள் சத்துரு எங்கெல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இவர்களை வெட்கப்படுத்த இவர்களை தாழ்ச்சி அடைய செய்ய திட்டமிட்டு இருந்தானோ அவ்விடத்திலெல்லாம் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தாழ்ச்சி அடைந்து போகாதபடி கர்த்தர் இவர்கள் மெய்ப்பர், அவர் சேனைகளின் தெய்வம், இஸ்ரவேலின் ராஜா, யுத்தங்களை முறியடிக்கிற தெய்வம் என்பதை இவர்களோடு கூட இருந்து கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. அக்டோபர் 6ஆம் தேதி கால ஓளிலே போகிற பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. பயந்து திகைந்து கலக்கத்தோடு போயிருக்கலாம் ஆண்டவரே, வீடு திரும்போது இதை எங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் அவர்களை தொடட்டும், உம்முடைய பிரசன்னம் அவர்கள் தலையின் மேல் இறங்கட்டும், அவர்கள் சரீரத்தை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தின் மகிமையின் பிரசன்னம் தெய்வமே அதை அவருடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் மனிதர்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். தாவீதோடு இருந்தது போல உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து சமாதானமாய் கர்த்தர் வீடு திரும்ப செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் நாளை தினத்தில் பெத்தேல் பைபிள் சென்டருடைய ஓப்பனிங்கை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. வந்து திறந்து வைக்கிற ஊழியர்களையும் வருகிற ஊழியர்களையும் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு தெய்வீக பிரசன்னம் அந்த நாள்ல இருந்து அவ்விடத்தில் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வலமுள்ள கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். கரமும் மகிமையும் மக்க மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். நாளை நம்முடைய கடையினுடைய தரப்பு விழா இருக்கிறது. அதற்காய் தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து சேனலுக்கும் கடைக்கும் ஆதரவு கொடுக்கும். 2026 கேலண்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுமானால் உங்களுடைய ஊழியத்தின் பேர், உங்களுடைய மினிஸ்ட்ரி, உங்களுடைய சோஷியல் ஒர்க்கு எதுவானாலும் அதை பிரிண்ட் செய்து உங்கள் ஃபோட்டோ வேணுமானாலும் அதை அனுப்பி கொடுப்பீர்களானால் அதையெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பதற்கு எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.